இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வாரத்தோட ஒரு ப்ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். வி ஓகே. நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 4155ல ஸ்டார்ட் ஆகி, நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும்போது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது 4089ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோனே ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருந்து, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு செல் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அங்கேருந்து நம்மளுக்கு புதன்கிழமை நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா இருந்த ஜோனான செல் சைடு ஜோனா இருந்தான 3960ங்கிறத மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நம்மளுக்கு வியாழக்கிழமை ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருந்துச்சு. திரும்ப வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி நம்மளோட ப்ரீவியஸ் பை சைடுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேஜரா 3 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் என்னன்னா, யுஎஸ் ஈரானோட பீஸ் டாக் நடந்துட்டு இருக்கு சுவிட்சர்லாண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தொறக்குன்னு ஈரான் சொன்ன உடனே ஆயில் பிரைஸ் எல்லாமே டிராஸ்டிக்கா $75லேருந்து $68, $69 வந்துருச்சு. ரெண்டாவது சீப் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கோல்டு கிடைக்கும்னு நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே பை சைட் ட்ரேடை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது ரீசன் என்னன்னா, சைனா பீப்புள் ஆஃப் சைனா பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டு 8 டன்ஸ் அவங்களோட கோல்டு ரிசர்வுக்கு சைனா ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அனாலிசிஸை நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கண்டுபிடிப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க ஏரியா எந்த ஏரியானா, நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது நம்மளோட இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவை நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் என்னோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஏரியா. என்னோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஏரியாவில் இருக்கு. இந்த ஏரியாவில் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. இது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது R1 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் R1 ஏரியா. அப்புறம் என்னோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது R2. இது என்னோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ நம்ம சப்போர்ட் ஜோன் வரையும். என்னோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை நான் என்ன பண்ணுவேன்னா, போன வாரம் எடுத்த மாதிரியே நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை நான் 4000லேயே திரும்ப வைக்கேன். 4000 ஜோன்லேயே என்னோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை நான் அந்த இடத்துலயே பிளேஸ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நான் 4000 ஏரியாலே பிளேஸ் பண்ணேன். 4000 இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இந்த ஏரியாவே எடுத்துக்கிட்டேன். இது S1. இது என்னோட S1 ஸ்டேஜ். அப்புறம் S2 நான் எங்கே எடுக்கணும்? S2 நான் ப்ரீவியஸாக மார்க்கெட் கலெக்ட் பண்ண அந்த ஏரியாலே நான் S2 எடுக்க போகிறேன். ஏன்னா நான் இதை டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக மார்க்கெட் நான் அந்த இடத்துல ஒரு மார்க் மட்டும் வச்சுக்கிறேன். இது நம்மளோட ப்ரீவியஸாக கலெக்ட் பண்ண ஏரியாவில் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 20% செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த போய் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகே, நம்ம இந்த ஏரியாவை அப்போனா நான் என்னோட சப்போஸ் 2 நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏரியாவை நான் சப்போஸ் 2 எடுத்துக்கிறேன். மேஜராக ஏன் எடுத்தேன்னு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதை நான் வந்து சப்போஸ் 2 எடுத்திருக்கேன். இந்த ஏரியா வந்து நான் சப்போஸ் என்ன எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி நான் இந்த ஏரியாலேருந்து இங்கே வந்துட்டேன். ப்ரீவியஸ் கலெக்ட் பண்ண லிக்யூரிட்டியை நான் S1ன்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ ப்ரீவியஸாக கலெக்ட் பண்ண ஏரியாவை நான் சப்போர்ட் ஜோன் 1 எடுத்துக்கிட்டேன். நான் லாஸ்ட் இருக்க இந்த ஏரியாவை சப்போர்ட் 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு கீழே வந்து இந்த ஏரியா வந்து லீஸ். ஏன்னா இந்த ஏரியாவோட ப்ரீவியஸ் லிக்யூரிட்டியை மார்க்கெட் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிருச்சு. 3960 ஏரியாலே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணிருச்சு. திரும்ப மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணா அதோட லீஸ்ட் இருக்க இந்த ஏரியாவை தான் மார்க்கெட் வரும். ஏன்னா இந்த ஏரியா தான் நெக்ஸ்ட் இருக்க லிக்யூரிட்டி செல் சைடில். அதனால இந்த இடத்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் S2ங்கிறத. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகலாம். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன ஆகுங்கிறது முன்னாடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். மார்க்கெட் மண்டே மார்னிங் ஒரு பை சைடா இல்லை செல் சைடாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் கேலண்டரில் போய் செக் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குங்கிறத. ஓகே, நம்மளுக்கு மண்டே எந்த நியூஸுமே இல்லை. டியூஸ்டேவும் எந்த நியூஸ் டியூஸ்டே நம்மளுக்கு நியூஸ் டியூஸ்டேவும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை. வெனஸ்டே மட்டும் நம்மளுக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா பெரிய நியூஸு ஃபெட் சேர்மன் ஸ்பீச் இருக்குது. ஃபெட்டோட சேர்மன் ஸ்பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் நியூஸ் இருக்குது. அது போக நம்மளுக்கு வியாழக்கிழமை நம்மளுக்கு மெயின் நியூஸான என்எஃப்பி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பேங்க் ஹாலிடே, யூஎஸோட பேங்க் ஹாலிடே. அதனால மார்க்கெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட் வந்து 2 நாள் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே இதை வந்து நம்ம கன்சாலிடேட் ஜோனாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை நம்ம ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஜோனாக எடுத்துக்கலாம், இல்லை கன்சாலிடேட் ஜோனாக எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஜோனாகவே எடுத்துக்கிறேன். இதை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஜோனாக எடுத்துக்கிடுங்க. ஏன் இந்த இடத்த நான் ரேஞ்ச் பவுண்ட் ஜோனாக எடுத்திருக்கேன்ட்டு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ரேஞ்ச் பவுண்ட் ஜோனு. மார்க்கெட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு R1ங்கிற இந்த ஏரியாவுக்குள்ள பை சைடில் இருக்க லிக்யூரிட்டி, இன்டர்னல் லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த ஏரியாவுக்கு வந்து திரும்ப இது வரைக்கும் கீழே போயிட்டு திரும்ப மேலே வரலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. அது என்ன பாசிபிலிட்டிஸ்னா மார்க்கெட் இங்கே போய் இந்த ஏரியாவை கலெக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணதுக்காண்டி இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப இந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் லிக்யூரிட்டி ஆன 4000 ஜோனை நம்மளுக்கு மார்க்கெட் டேப் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி இந்த ஏரியாவுக்குள்ள 4035 டச் பண்ணிட்டு திரும்ப நம்மளுக்கு S1 கிட்ட போகலாம். இது ஒரு செகண்ட் பாசிபிலிட்டி. ஏன்னா இது வந்து திங்கள் டு செவ்வாய்க்குள்ள நடக்கும். திங்கள் டு புதன்கிழமைக்குள்ளேயும் இந்த மாதிரி நடக்கும். எதனாலனா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மேஜராக இருக்க அந்த ஃபெட்டோட சேர்மன் ஸ்பீச்லேயும் அதுக்கப்புறம் வருத என்எஃப்பி நியூஸ்லேயும் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அதனால நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் போகும். எடுத்த உடனே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பை சைடா செல் சைடாங்கிறத இப்போ சொல்லலாம். மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு லாங் பொசிஷன் இந்த இடத்த நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது 4110ங்கிற பிளேஸை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணதோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை ஒரு பை பண்ணலாம். பை பண்ணிட்டு நம்மளோட எஸ்எல்லை வந்து நான் வந்து கீழே வரைக்கும் இருக்கேன். எஸ்எல் வந்து நம்மளோட எஸ்எல் வந்து நான் வந்து இந்த இடத்துல வைக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு இருக்க பிளேஸ் வந்து நான் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வரைக்கும் வைக்கேன். 4163. இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு வரைக்கும் வச்சுக்கிறேன். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் 4080ங்கிற அந்த இடத்த வரைக்கும் வச்சுக்கிடுவேன்.
ஏன் இந்த இடத்துல நான் பை ஆகுங்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஏன் பை ஆகும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே புல்லிஷ் மொமெண்டம்ல தான் இருக்கு. மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டிய ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் 4100ங்கிற பிளேஸ்ல இருக்க லிக்விடிட்டிய மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டு, திரும்ப ஒரு ஸ்லைட்டா ஒரு ரிவர்ஸ் கொடுத்து, இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயி, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டேப் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேல இங்க வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த பை சைடு இருக்க லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணதுக்காண்டி மார்க்கெட் இங்க வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது எடுத்தோனே மார்க்கெட் மூவ்மெண்ட். அப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்துலருந்து மார்க்கெட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்குள்ளயே மார்க்கெட் இங்க இருந்து இங்க வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலாம் 200 வரைக்கும். இந்த இந்த மார்க்கெட் வந்து 200 வரைக்கும் மூவ் ஆகுது. திங்கள் டூ புதன் வரைக்கும் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெட்டோட சேர்மன் ஸ்பீச்ச வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து பை சைடா இல்ல செல் சைடான்னே சொல்ல முடியும். இப்போ ஃபெட்டோட நியூஸ் வந்து 2 சைடு நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவா வந்தா எந்த மாரி சேஞ்ச் பண்ணணும், அண்ட் நெகட்டிவா வந்தா எந்த மாரி சேஞ்ச் பண்ணுங்கிறத ஒரு பிக்சர் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த பிக்சர்ல நான் என்ன வச்சிருக்கேன்னா, 2 என்எஃப்பி யூனிட்ஸ் 2 சினாரியோ வச்சிருக்கேன். ஒண்ணு பாசிட்டிவ் சைட் சினாரியோ அண்ட் இன்னொன்னு நெகட்டிவ் சைட் சினாரியோ. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நெகட்டிவ் சைட் சினாரியோ அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் சைடு சினாரியோ. நம்மளுக்கு பேரோல்ஸ் வந்து ப்ரீவியஸா 172K வந்துருந்துச்சு. இப்ப ஆக்சுவலா ஃபோர்காஸ்ட் பண்ணது என்னன்னா 114K. இந்த ஆக்சுவலோட பேரோல்ஸ் வந்து அதிகமா வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆகுங்கிறத இதுல பார்ப்போம். கோல்டு வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் ஆகும். டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிரும். அதே மாரி நெகட்டிவா மார்க்கெட் வரும்போது 114 கீழ மார்க்கெட் வந்துச்சுன்னா, என்ன ஆகும்னா, கோல்டு வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்ப ரிகவர் ஆகி அதோட ப்ரீவியஸ் பொசிஷனான 4300ங்கிற அந்த ஜோனுக்கு மார்க்கெட் போயிரும். டாலர் திரும்ப வீக்கன் ஆகி கோல்டு வந்து திரும்ப சேஃப் ஹேவனா மாறிரும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்ட் மெட்டல் சைடு வந்துருவாங்க. இந்த பிக்சர இதே மாரி பேரோல்ஸ்ல என்னென்ன பெர்சன்டேஜ் இருந்தா என்ன நடக்குங்கிறத நெக்ஸ்ட் பிக்சர்ல வச்சிருக்கேன். ஓகே. இந்த பிக்சர்ல வந்து நீங்க எக்ஸ்ப்ளைனா பார்த்துக்கலாம். என்எஃப்பில எவ்வளோ பேரோல்ஸ் வந்தா என்ன மாரி நடக்கும்? எங்கெல்லாம் நம்ம எவ்வளோ வந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கலாம் அதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ரேட் கட் பண்ணுறத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது வந்து பாசிபிலிட்டீஸே இல்ல. 15% தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரேட் ஹைக் பண்ணுறதுக்கு வந்து ஹையரா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரேட் கட் பண்ணுவேன்னு ஏற்கனவே போன மீட்டிங்ல சொல்ட்டாங்க. அத இந்த மீட்டிங்ல ஃபெட்டோட சேர்மன் புதன்கிழமை பேசும்போது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி கன்ஃபார்மா அவர் இந்த மீட்டிங்ல சொன்னாருன்னா, நம்ம வந்து 60% வந்து நம்மளுக்கு ரேட் ஹைக் பண்ணது வந்து இயர்லி செப்டம்பர்லயே நம்மளுக்கு அத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் செப்டம்பர்ல அது நடக்கலாட்டி, நம்ம வந்து ரேட் கட் ஹைக் பண்ணத வந்து நம்ம வந்து டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம். அப்படி ரேட் கட் ஹைக் பண்ணாங்கன்னா, கோல்டு வந்து இன்னும் கீழ தான் போகும். நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வச்சு மார்க்கெட்ல எப்படி பையா இல்ல செல்லாங்கிறத இப்ப பார்த்துருவோம். நம்மளுக்கு ஃபெட்டோட நியூஸ் வந்ததுக்கப்புறம் 2 சினாரியோ இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நம்மளுக்கு நெகட்டிவ் சினாரியோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு நெகட்டிவ் சினாரியோல மார்க்கெட் வந்து ஆ கரெக்ட்டா இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு நியூஸ் வரும்போது ஏன்னா மேஜர் நியூஸ் 2 இருக்குது. நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவாங்கிறத நம்ம புதன்கிழமையே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலருந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து இந்த ஏரியாலருந்து பை எடுத்து நம்ம வந்து ஹோல்டு வந்து இங்க வரைக்கும் பண்ணலாம். ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் செல் பை ஹையான இந்த ஏரியால வச்சுக்கலாம். 4330 இந்த ஏரியா வரைக்கும் நம்ம பை எடுக்கலாம். இது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா. அதே இன்கேஸ் நம்மளுக்கு நியூஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நம்ம செல் எடுக்கணும். செல்லு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, அந்த டைம்ல வந்து செல்லு வந்து இந்த ஏரியாலயே இருந்துச்சுன்னா, இங்க இருந்து செல் எடுக்கணும். இந்த ஏரியாவ நான் எஸ்எல் வச்சுட்டு, அங்க இருந்து நான் வந்து என்னோட பவுண்ட் ரேஞ்ச் 4000 ரேஞ்ச் வரைக்கும் நான் 4000 வரை ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் 4050 வரைக்கும் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கலாம். இந்த 2 சைடு தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ மண்டே மார்னிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்க இருக்குங்கிறத பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு, இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு S1
எல்லாமே ரேஞ்ச் பவுண்ட் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாலேருந்து நம்ம எடுப்போம். இது மண்டே மார்னிங் நம்மளோட கரெக்ட் என்ட்ரி ஜோன். கரெக்ட்டா இந்த இடத்துலேருந்து என்ட்ரி இருக்கும். ஒரு பை பொசிஷன். நம்ம பை பொசிஷனை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பை எடுத்து நான் வந்து இங்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். இந்த ஏரியானா இந்த ஏரியா வரைக்கும் 4160 செல் இங்க வைப்பேன்னா நான் என்னோட லோ பாயிண்டான இந்த ஏரியாவில் வைப்பேன். செல்லை நான் இந்த ஏரியாவில் வச்சுட்டு இந்த ஏரியாவில் வச்சுட்டு நான் வந்து மண்டே மார்னிங் இந்த பொசிஷன்லேருந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அனலைசிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அனலைசிஸ் வீடியோ வேணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூஎஸ்டி பையிங் அண்ட் செல்லிங் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே நான் தருவேன். தேங்க்யூ.